நான் 12ஆம் வகுப்புல இயற்பியல்ல 200க்கு 200 மதிப்பெண் எடுத்தேன். அந்த அடிப்படையில நான் பேசுறேன். யுரேனியத்தை ஒரு முறை நீங்க செயலூக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நிக்காது. அது தொடர்ச்சியாக ரியாக்ஷன் வினை புரிந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த மக்களை காப்பாது எப்படி அப்படிங்கிறது, இவர்களை காப்பாற்றுவது எப்படி, இது மட்டும்தான். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் இங்கே பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்கள் நடத்தும் போது தமிழ்நாடு மக்கள் உங்களுடைய போராட்டத்தில் வந்து பங்கேற்கவில்லை. அதற்கான ஒரு எதிர்வினையைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அடுத்த ஆண்டு சந்திக்க போறாங்களா, அதுக்கு அடுத்த ஆண்டு சந்திக்க போறாங்களா இல்ல, இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கு? சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. என்ன திருத்தம் அது? இந்த அணுமின் நிலையம் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அவங்களுக்கு வந்து 1500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு வந்து நாங்க இழப்பீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருந்தது. இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றி இருந்தது. ஆனா அந்த சட்டத்துல இந்திய அரசாங்கம் ஒரு திருத்தத்தை கொண்டு வருது. நாங்கள் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்லயும் இந்த சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட்லயும் நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்று சொன்னதற்கு அடுத்த 2 வாரங்கள்ல இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் அமெரிக்காவின் அதிபரை போய் சந்தித்தார். இது தெரியுமா? இது உங்களுக்கு தெரியாது. எந்த செய்தித்தாள்களிலும் எந்த செய்தி சேனல்களிலும் வராது. ஆனால் காரணம் இதுதான். காரணம் என்ன? இங்கே ஒரே ஒரு கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு. அதுல ஒரு பூங்கா அமைக்க போறோம், 6 யூனிட் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம், ரஷ்ய நாட்டோட ஒப்பந்தம். அணுமின் நிலையம் என்பது பூங்காவாக மாறிக்கொண்டிருக்கு. அதற்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டுல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த தொழிற்சாலைகள் பக்கத்துல இடம் குறைவாக சிறு தொகுப்பு அணு உலைகளை கொண்டு வருவதற்கான வேலைகளை இந்த அப்பாவும் அவருடைய கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்பா ஸ்டாலின் கொண்டு வர போகிறார். இந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்க. அது எப்ப வரும், எப்படி வரும்ங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் உறுதியாக வரும். முதலையே கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டத்துல இந்த இடிந்தகரை மக்களோட, செட்டிகுளம் மக்களோட, கூத்தங்குழி மக்களோட, கூட்டப்புலி மக்களோட ஒட்டுமொத்த தமிழகமே திரண்டு இருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருப்பார். அன்னைக்கு மக்கள் நிக்கல. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? செயற்கையாக ஒரு மின் தடை, மின்சாரம் போயிருச்சு, மின்சாரம் இல்ல, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இயக்கினாதான் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வரும் என்கிற பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தது அதிமுக. அதை வழிமொழிந்தது திமுக. இன்னைக்கு அதனுடைய எதிர்வினையாகத்தான் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க கண்ணி வெடி வைக்கிறான், பாம் வைக்கிறான், அங்கங்க பாம் வைக்கிற மாதிரி வைக்கிறான், சிறு தொகுப்பு அணு உலைகள் அப்படின்னு.